கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு காயின் ஆபேல் காணிக்கை. காயின் ஆபேல் காணிக்கை குறித்து நாம் முதலாவது பாகத்தில் பார்த்தோம். அதில் ஆபேல் பரத்துக்குரிய ஞானத்தை உடையவனாக இருந்தான். அப்படி ஆபேல் பரத்துக்குரிய ஞானத்தோடு நடந்தபடியினால், வானத்தோடு தொடர்பில் உள்ளவனாய் காணப்பட்டபடியினால், பூமிக்குரிய ஆபேல் வானத்துக்குரிய மேனியை உடையவனாக காணப்பட்டான். பூமிக்குரிய ஆபேல் வானவருடைய சாயலில் காணப்பட்டான். அவனுடைய வளர்ப்பையும் வானத்துக்குரிய மேனியை உடைய வளர்ப்பாக வளர்த்தான். அவனுடைய வளர்ப்பை வானத்துக்குரிய சாயல் உடையதாக வளர்த்தபடியினால் கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார். ஆபேலினால் வளர்க்கப்பட்ட அவனுடைய வளர்ப்பையும் அங்கீகரித்தார். காயின் முழுக்க பூமிக்குரியவனாகவும் பூமிக்குரிய தன்மை உடையவனாகவும் இருந்தபடியினால் அவனுடைய வளர்ப்பு பூமிக்குரிய மேனியை உடையதாக இருந்தது. அவனுடைய வளர்ப்பில் வானத்துக்குரிய மேனி காணப்படவில்லை, வானத்துக்குரிய சாயல் காணப்படவில்லை. அதனால் கர்த்தர் காயினுடைய வளர்ப்பையும் அங்கீகரிக்கவில்லை, வளர்த்த காயினையும் அங்கீகரிக்கவில்லை. பணம் சம்பந்தமான பலி அல்ல என்பதை குறித்து நாம் கடந்த பாகத்தில் பார்த்தோம். இப்பொழுதும் ஆதியாகமத்தில் ஆபேல் எப்படி வாழ்ந்தானோ, காயின் எப்படி வாழ்ந்தானோ, அதே போலவே இயேசு கிறிஸ்து காலத்திலும் ஆபேலை போல வாழ்ந்தவர் உண்டு, ஆபேலை போல ஊழியம் செய்தவர் உண்டு, காயினை போல வாழ்ந்தவர்களும் உண்டு, காயினை போல ஊழியம் செய்தவர்களும் உண்டு. அப்படி ஆபேலை போல் யார் வாழ்ந்தது, யார் ஊழியம் செய்தது? ஆபேலை போல வானத்துக்குரிய சாயலை தரித்திருக்க வேண்டும் என்று யார் போதித்தது? வானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதித்தது யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கும் ஊழியம் செய்கின்ற நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்கிறோம்? பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து போதித்து கொண்டிருக்கிறோமா? பூமிக்குரிய தீர்க்க தரிசனங்களை சொல்லி விசுவாசிகளை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? பூமிக்குரிய ஞானத்தை சொல்லி விசுவாசிகளை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அப்படி வளர்த்தோம் என்றால் அந்த ஊழியக்காரருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த ஊழியக்காரரால் வளர்க்கப்பட்ட விசுவாசிகளுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? வானத்துக்குரிய போதனையை சொல்லிக் கொடுக்கின்ற ஊழியக்காரருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஊழியக்காரருடைய ஊழியம் எப்படி இருக்கும்? அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட விசுவாசிகளின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு கிறிஸ்து ஆபேலாக வாழ்ந்தார், ஆபேலை போல போதித்தார், ஆபேலை போல பூமிக்குரிய மேன்மையை வெறுத்தார், பூமிக்குரிய பொருளாசையை வெறுத்து போதித்தார், வானத்தில் உள்ள மேலானவைகளை நாடினார், அதையே போதித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் ஊழியம் செய்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் பரிசேயர்களும் காயினை போல வாழ்ந்தார்கள், காயினை போலவே போதித்தார்கள், காயினை போலவே பூமிக்குரிய மேனியை நாடினார்கள், காயினை போலவே பகை, விரோதம், பொய் சாட்சி, கொலை செய்தவர்களாக வேத பாரகர்களும் ஆசாரியர்களும் பரிசேயர்களும் காணப்பட்டார்கள். அதை குறித்து தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், எப்படி போதித்தார் என்பதை குறித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்ப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்கு இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நீங்கள் உலகத்துக்குரிய பொருளாசை உடையவர்களாய் இருந்தால் நீங்கள் அதை பற்றி கொள்வீர்கள். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்குரிய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று போதித்தார். பூமியை வெறுத்து
பொருளாசையை வெறுத்து, பூமிக்குரிய மேன்மைகளை வெறுத்து, பூமிக்குரிய ஸ்தானங்களை வெறுத்து வாழும்படியாக இயேசு கிறிஸ்து போதித்தார். 25வது வசனத்தை பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இங்கு தேவன் உடைக்காகவும் உணவுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று போதித்தார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். பூமிக்குரியதை நாடி அதை தேடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து போதிக்கவில்லை. 31வது வசனமும் 32வது வசனமும் வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று பூமிக்குரியவைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். இவைகளை யார் நாடி தேடுகிறார்கள்? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானம் என்றால் என்ன? இது பூமிக்குரிய ஞானம். இந்த பூமிக்குரிய ஞானம் எப்படிப்பட்டது? அதுதான் விரோதம், பகை நிறைந்தது என்று நாம் பார்த்தோம். அந்த அஞ்ஞானியாகத்தான் காயின் காணப்பட்டான். 33வது வசனத்தை பார்ப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து போதித்தார். இதைதான் ஆபேலும் வாழ்ந்து காட்டினான். அவன் முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடினான். அதே போலவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு முக்கியத்துவம் கொடாமல் வாழுங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை தேடுங்கள், தேவனுடைய நீதியை தேடுங்கள் என்று போதித்தார். அவர் போதித்தது மட்டுமல்ல, அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் நடந்து காட்டினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இங்கு இயேசு தன்னை அவமானப்படுத்தியவர்களை, தன்னை துன்பப்படுத்தியவர்களை, தன்னை அடித்தவர்களை, தனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னவர்களை அவர் மன்னித்தார். மன்னித்து அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தார். அவர் அன்புள்ளவராகவே இருந்தார். இப்படித்தான் ஆபேலும் இருந்தான். அவன் வானத்துக்குரியதை மட்டுமே நாடினான், பூமிக்குரியதை நாடவில்லை. ஏன் இயேசு வானத்துக்குரியதை நாடினார்? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அந்த பாடுகளை எண்ணாமல், அந்த பொய் சாட்சியாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை எண்ணாமல், தன்னை அடித்த அடிகளை எண்ணாமல், அந்த வேதனைகளை எண்ணாமல், வானத்தில் உள்ள பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க வேண்டிய அந்த சிங்காசனத்தில் நாம் போய் அமருவதற்கு பிதாவின் சித்தத்தின்படி நடந்தால் மட்டுமே என்னால் அங்கு போக முடியும் என்று வாழ்ந்து காட்டி தன்னை அவமானப்படுத்தியவர்களை மன்னித்தார், தன்னை அடித்தவர்களை மன்னித்தார், தன்னை துன்புறுத்துகிறவர்களை மன்னித்தார், தனக்கு விரோதமாய் பொய் சாட்சி எழும்பினவர்களை மன்னித்தபடியினால் இயேசு மண்ணுக்குரிய பாவத்துக்குரிய சாயலில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட மனுஷகுமாரனாக தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார். அதே போலவே பூமிக்குரிய மேன்மையை எண்ணாமல், பூமிக்குரிய பாடுகளை சகித்து, பூமிக்குரிய துன்பங்களை சகித்து, கொலையையும் சகித்து ஆபேல் வானத்துக்குரியதை நாடினான். அதே போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்து போதித்து தன்னுடைய விசுவாசிகளுக்கும் சாட்சியாய் வாழ்ந்து காட்டினார், தன்னுடைய சீடர்களுக்கும் சாட்சியாக வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்து எப்படி போதித்தாரோ அந்த போதனையை கேட்டு வாழ்ந்த வளர்ந்த அவருடைய சீஷர்கள்
எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து காட்டினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும் வாசிப்போம். நீ இளம் வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 19வது வசனம் வாசிப்போம். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷராகிய பேதுருவுக்கு அவன் இன்ன விதமாய் மரிக்க போகிறான் என்பதை முன்கூட்டியே சொல்லி அதற்கு பிறகு என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அந்த மரணத்தை அவன் ஏற்றுக்கொண்டு நான் என்ன விதமாக மரித்தாலும் பரவாயில்லை, நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று இயேசு கிறிஸ்துவின் போதனையை ஏற்று அவருக்கு பின்பாக நடந்து சென்றான். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவனாய் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அழைத்தார் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இங்கு பவுலை அழைக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக எவ்விதமாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லித்தான் அழைத்தார். அவருடைய அழைப்பு பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், இவையெல்லாம் சகித்துதான் ஊழியத்தை செய்ய வேண்டும், இவைகள் எல்லாம் சகித்துத்தான் வானத்துக்குரிய மேனியை தரித்து கொள்ள முடியும் என்று போதித்தார். என்னை பின்பற்றினால் உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கவில்லை. அப்படி சொல்லி அழைத்தும் அவன் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தான்? பிலிப்பியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போஸ்தலனாகிய பவுல் எதை தன்னுடைய விசுவாசிகளுக்கு பிரசங்கித்தான்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பிரசங்கித்தான். இயேசுவை போலவே வாழ்ந்து இயேசுவை போலவே மரித்தான். இயேசுவின் சீசர்களால் வளர்க்கப்பட்ட விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். நாங்களோ சிலுவை அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இங்கு நாங்கள் எதை பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கித்தார்கள். ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கவில்லை. உலகத்துக்குரிய மேன்மைகளை சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லி நீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் போதிக்கவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரசங்கித்தார்கள். அந்த போதனையை கேட்டு அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட வளர்ப்பு எப்படிப்பட்டதாய் இருந்தது? கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இங்கு பவுல் கலாத்தியர்களை பார்த்து கலாத்தியாவில் உள்ள சபையை எச்சரித்து சொல்கிறார். புத்தியுள்ள கலாத்தியரே, உங்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்படி என்றால் பவுல் கலாத்தியர்களாகிய விசுவாசிகளுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே போதித்தான்.
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே போதித்து இயேசுவை போல மாறுங்கள், இயேசுவை போல வாழுங்கள், இயேசுவை போலவே நீங்கள் உலகத்தை வெறுத்து உலகத்தின் மேன்மைகளை வெறுத்து இயேசுவை போலவே வானத்துக்குரிய சாயலை தரித்து கொண்டு இயேசுவை போல அவருடைய மரணத்தின் சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும், இயேசுவை போல பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு பிரசங்கித்தார்கள், போதித்தார்கள். அவர்கள் உலக ஆசீர்வாதங்களை போதிக்கவில்லை, உலக ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி வளர்க்கவில்லை. அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட விசுவாசி எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 59வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அந்த கல்லினால் ஏற்பட்ட வலியையும் இரத்தப்போக்கையும் அதனால் ஏற்பட போகிற மரணத்தையும் அவன் பொருட்படுத்தாமல் வாழ்ந்தான். ஏன் அவனால் அப்படி வாழ முடிந்தது? அவனுக்கு போதித்தவர்கள் அவனை இயேசு கிறிஸ்துவுக்கு சாயலாக மாறும்படியாக போதித்தார்கள். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லி போதிக்கவில்லை, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி போதித்து வளர்த்திருந்தால் அவன் கிறிஸ்துவை விட்டு விலகி இருப்பான். அவன் கிறிஸ்துவுக்கு திடசாட்சியாய் என்னுடைய உயிரே போனாலும் சரி கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று அந்த நேரத்தில் அவன் ஜெபித்த காரணம் அவன் வளர்த்த வளர்ப்பு அப்படி. 56வது வசனத்தை பார்ப்போம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இங்கு அவனுடைய கண்களுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு முன்பாக எது தெரிந்ததோ அதையே அவன் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். அவன் பூமியை வெறுத்து பூமியைக்குரிய தன்மைகளையும் மேன்மைகளையும் வெறுத்து வானத்தில் உள்ள அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை பார்க்கிறான். 60வது வசனத்தை பார்ப்போம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்பொழுது அவன் மரிக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அதே போலவே தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்தான், தன்னை அவமானப்படுத்தியவர்களை மன்னித்தான், தன்னை அடித்தவர்களை மன்னித்தான், தனக்கு விரோதமாய் பொய் சாட்சியாய் எழும்பியவர்களை மன்னித்தான். இப்படி இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டு எப்படி அவருடைய சீசர்கள் வளர்ந்தார்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் சீசர்களால் போதிக்கப்பட்டு விசுவாசிகளும் அப்படியே இயேசு கிறிஸ்துவை போல வளர்ந்தார்கள். இதை கர்த்தர் அங்கீகரித்தார். இயேசு கிறிஸ்துவையும் அங்கீகரித்தார். இயேசு கிறிஸ்துவால் வளர்க்கப்பட்ட அவருடைய விசுவாசிகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதே போலத்தான் ஆபேலும் இரத்த சாட்சியாக வாழ்ந்து தன்னுடைய வளர்ப்புகளாகிய ஆடுகளுக்கு இரத்த சாட்சியை சொல்லிக் கொடுத்து வளர்த்தான். தன்னுடைய ஆடுகளுக்கு வானத்துக்குரிய மேனியையும் வானத்துக்குரிய சாயலும் தரித்து கொள்ளும்படியாக சொல்லிக் கொடுத்து வளர்த்தபடியினால் ஆபேலுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலுடைய வளர்ப்பாகிய ஆடுகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இயேசு கிறிஸ்து காலத்தில் வேத பாரகரும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியனும் காயினை போலவே வாழ்ந்தார்கள். அவர்கள் காயினை போலவே வாழ்ந்து அவர்களுக்குள்ளே பூமிக்குரிய ஞானம் இருந்தது. யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். 16வது வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. 15வது வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்கு பூமிக்குரிய ஞானம் என்பது லௌகிக சம்பந்தமானதும் பேய்தனத்துக்கு அடுத்ததும் ஜென்ம சுபாவத்துக்குரியதாய் இருந்தது. இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவனாகத்தான் காயின் இருந்தான். அதே ஞானத்தை உடையவர்களாக பிரதான ஆசாரியனும் வேத பாரகர்களும் பரிசேயர்களும் இருந்தார்கள்.
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக பொய் சாட்சியை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய நோக்கம் பூமிக்குரிய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்வதாகவே இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். இப்பொழுது இங்கு பிரதான ஆசாரியன் எப்படி யோசிக்கிறான்? இயேசுவை இப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து விடுவோம், நம்மளை பின்பற்றுகிற விசுவாசிகளும் நம்மளை விட்டு போய்விடுவார்கள் என்று யோசித்தபடியினால் பிரதான ஆசாரியன் பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டான். பிரதான ஆசாரியன் பொய் சாட்சியை தேட ஆரம்பித்து விட்டான். பிரதான ஆசாரியன் கொலை செய்யும்படியாக அடியாட்களை தேட ஆரம்பித்து விட்டான். மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 59வது வசனத்தை பார்ப்போம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். இங்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் பொய் சாட்சியை தேடினார்கள். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பிரதான ஆசாரியனே தன்னுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கு பொய் சாட்சியை தேடுகிறான். கொலை செய்ய அடியாட்களை தேடுகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயத்தையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இங்கு இயேசுவை அடிக்கும்படியாக, அவரை கொலை செய்யும்படியாக பிரதான ஆசாரியனே அடியாட்களை அனுப்புகிறான். தன்னுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவன் இப்படி காணிக்கை பணத்தை கொடுத்து, லஞ்சம் கொடுத்து அடியாட்களை வைத்து அடிக்க அனுப்புகிறான். பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பிரதான ஆசாரியனே பரிதானம் கொடுத்தான். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எனக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். இங்கு அவர்கள் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஏற்படுத்திய பொய் சாட்சி மனம் மாறுகிறான். அதற்கு அவர்கள் பிரதான ஆசிரியர் எங்களுக்கு என்ன, எங்கள் வேலை முடிந்து விட்டது, எங்கள் ஸ்தானத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எங்களை பின்பற்றுகிற விசுவாசிகளை காப்பாற்றிக் கொண்டால் மட்டுமே எங்கள் ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், காயினை போலவே காயினுடைய வளர்ப்பும் இருந்தது. ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாலே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். இங்கு காயின் எப்படி கொலை செய்தானோ அவனுடைய வளர்ப்பாகிய அவனுடைய பிள்ளைகளும் கொலைகாரர்களாக மாறிவிட்டார்கள். அவனுடைய வளர்ப்பும் கொலை செய்கிறவனாக மாறிவிட்டான். இப்படித்தான் பிரதான ஆசாரியன் எப்படி இயேசுவை கொலை செய்ய வகை தேடினானோ, அவனால் வளர்க்கப்பட்ட, அவனுடைய பேச்சுகளை கேட்ட, அவனுடைய உபதேசத்தை கேட்ட விசுவாசிகளும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி
இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இங்கு காயினுடைய வளர்ப்பு எப்படி கொலைகாரர்களாக மாறினார்களோ அதே போல பிரதான ஆசாரியன் கொலை செய்கிறவனாய் காணப்பட்டபடியினால் பிரதான ஆசாரியனால் வளர்க்கப்பட்ட விசுவாசிகளும் இயேசுவை கொலை செய்ய முடிவு செய்து விட்டார்கள். இது எதை காட்டுகிறது? நாம் ஆபேலை போல வாழ்ந்து ஆபேலை போல தன்னுடைய ஆடுகளை வளர்க்க வேண்டும். ஆபேலை போல இரத்த சாட்சியாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவை போல பூமிக்குரிய தன்மையை வெறுத்து, பூமிக்குரிய ஸ்தானத்தை வெறுத்து, பூமிக்குரிய மேன்மைகளை வெறுத்து பரலோகத்துக்குரியவர்களை தேடி அவர் வாழ்ந்ததை போல நாம் வாழ்ந்து காட்டி நம்முடைய விசுவாசிகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்காதவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவர்களை கர்த்தர் அங்கீகரித்தாரா? அவர்களை கர்த்தர் நிராகரித்தாரா என்று பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்கு பரலோக ராஜ்யத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் அங்கீகரிப்பார், பரலோகத்தில் பிரவேசிப்பான். அப்படி செய்யாதவனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அவனுடைய உபதேசத்தை கேட்டு பகையோடு விரோதத்தோடு பிறரை பார்த்தும் பார்க்காமல் போகிறவர்கள், பிறரை நேசிக்காமல் போகிறவர்கள், பிறரை அவமானப்படுத்துகிறவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இங்கு இவர்கள் அநேக அற்புதங்களை செய்தும் தீர்க்க தரிசனங்களை உரைத்தும் அவர்கள் காயினை போலவே வாழ்ந்தார்கள். பூமிக்குரிய மேன்மையும் அந்தஸ்தையும் பூமிக்குரியதையும் தேடி வாழ்ந்தபடியினால் பரலோகத்துக்குரிய ஞானத்தோடு பிதாவின் சித்தத்துக்குரிய நடக்கை நடக்காதவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால் அவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். 23வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்கு இயேசு கிறிஸ்து வல்லமையாய் ஊழியம் செய்தவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள், அற்புதங்களை செய்தவர்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் பிதாவின் சித்தத்தின்படி வாழாமல் காயினை போல வாழ்ந்தபடியினால் அவர்களை கர்த்தர் நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்றார். இப்படித்தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு காயினை துரத்தினார். காயினை அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய வளர்ப்பையும் அங்கீகரிக்கவில்லை. நமக்கு போதிக்கப்படுகிற சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம்? அது கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்குகிற சத்தியமாய் இருக்கிறதா? கிறிஸ்துவை போல மாற்றுகிற சத்தியமாய் இருக்கிறதா? உலகத்துக்குரிய காரியங்களையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் குறித்து போதித்து வருகிற சத்தியமாய் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாம் ஆபேலை போல வாழ வேண்டும், காயினை போல வாழாமல் ஆபேலை போல வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் காணப்பட நாம் வானத்துக்குரிய மேனியையும் வானத்துக்குரிய சாயலையும் தரித்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382023109 99401445 408 790478718 9500107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை
உங்களை ஆசீர்வதிப்பாராக.